அனைவருக்கும் வணக்கம். நான் தான் மாவீரன் பகத்சிங். நான் நாட்டிற்கு உதவி செய்தனால் என்னை மாவீரன் பகத்சிங் என்று அழைத்தனர். கவலையை நினைத்து கண்ணீர் சிந்துவதோடு லட்சியத்தை நினைத்து ரத்தம் சிந்துவது மேல். தமிழுக்கும் தமிழ் மண்ணுக்கும் என் முதல் வணக்கம். என் பெயர் வீர ரிஷிகேஷ். நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். உங்கள் முன் அங்கம் தந்த சிங்கம் சுபாஷ் சந்திர போஸாக மாறி வந்துள்ளேன். நான் 1897ஆம் ஆண்டு ஜனவரி 23ஆம் நாள் பிறந்தேன். என் ஊர் ஒரிசிய மாநிலத்தில் உள்ள கட்டாக். என்னை நேதாஜி என்று அழைப்பார்கள். நான் இந்திய இராணுவப்படையை உருவாக்கினேன். நான் காந்திஜியை தேசப்பிதாவா என்று அழைத்தேன். சுதந்திரம் கொடுக்கப்படவில்லை, அதை எடுக்கப்படுகின்றது. வன்முறை மோசமானது, அதைவிட அடிமைத்தனம் வன்முறை காட்டி மோசமானது. உங்கள் புதிய தாங்கள் நான் சுதந்திரம் பெற்று தருகிறேன். என்னை போல நீங்களும் அறிவோடும் வீரத்தோடும் நாட்டுக்கு சேவை செய்யுங்கள். ஜெய்ஹிந்த். Hello everyone, I am Mohammad Sayansa. Today I am going to speak about Netaji Subhash Chandra Bose. He was one of the greatest freedom fighter of India. He was the president of Indian Congress. He gave us ஸ்லோகன் ஜெய் ஹிந்த் ஜெய் ஹிந்த். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே. பேரு பாரதியார். நான் 8 வகுப்பு பிறந்தவன். என் தந்தை பெயர் சின்னசாமி ஐயர். என் தாயார் பெயர் லட்சுமி அம்மாள். சுதந்திர போராட்டத்தில் என் பாடல் சுதந்திரகராய் இருந்தது. ஜாதிகள் இல்லையே பாப்பா, கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நான் தான் மன்னன் புலிதேவன். நான் பிறந்த ஊர் ஆப்பனூர். இந்திய நாட்டின் விடுதலை போராட்டம் வெள்ளனை வெளியேறு என்று முதலாக வீரர் முழக்கம் விட்டேன். அனைவருக்கும் வணக்கம். நான் தான் சுபாஷ் சந்திர போஸ். என்னை நேதாஜி என்று மக்கள் அன்புடன் அழைப்பர். நான் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடிய வீரன். அனைவருக்கும் வணக்கம். நான் தான் கவிக்குயில் சரோஜினி நாயுடு. நான் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடிய சுதந்திர போராட்ட வீரர் மற்றும் கவிஞர் ஆவேன். என்னை இந்தியாவின் நைட்டிங்கேல் என்றும் கூறுவர். நான் 1879ஆம் ஆண்டு ஹைதராபாத்தில் பிறந்தேன். என்னுடைய பிறந்த நாள் இந்தியாவின் மகளிர் தினமாக கொண்டாடப்படுகிறது. அனைவருக்கும் வணக்கம். நான் தான் ஜவஹர்லால் நேரு. நான் இந்தியாவின் விடுதலைக்காக பாடுபட்டேன். நான் தான் சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர். குழந்தைகள் என்னை அன்பாக மாமா என்று அழைப்பர். என் பிறந்த நாள் குழந்தைகள் தினமாகும். குழந்தைகளே, நீங்க தான் வருங்கால இந்தியாவின் தூண்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் வீர வணக்கம். என் கையில் இருக்கும் கொடையே எனது அடையாளம். ஆம், நான் தான் திருப்பூர் குமரன். வந்தே மாதரம், வந்தே மாதரம். என் பாரதமே எங்கள் தாய் நாடு, சுதந்திரமே எங்கள் உயிர் மூச்சு. வெளியேனே வெளியேறு, வெளியேனே வெளியேறு. உங்களுக்கு பயந்து வீட்டில் ஒளிந்து கிடக்க நான் என்ன கோலையா? எங்க உயிர் மேலான கொடியை பிடித்த நாங்கள் உங்களை தடி அடிக்க பயந்துடுவோம். இந்த கொடி சாதாரண கொடி அல்ல. இந்த கொடி செக்கெடுத்த செம்மல் வ.உ.சி. பிடித்த கொடி. இந்த கொடி அஞ்சா நஞ்சன் வாஞ்சிநாதன் பிடித்த கொடி. இந்த கொடி சுதந்திரத்தை மூச்சாய் நினைத்த பெரும் தலைவர்கள் பிடித்த கொடி. உயிரும் போனாலும் இந்த கொடியை விட மாட்டோம். வந்தே மாதரம், வந்தே மாதரம். அனைவருக்கும் வணக்கம்.
ஒழுவத்தி அமர்வது போல் நானும் மறைந்துவிடுவேன். ஆனால் நம்மள் குறிக்கோள்கள், நம்பிக்கைகள் இந்த உலகத்தை பிரகாசிக்க செய்ய வேண்டும். மனிதனை மனிதன் மாறுமுறை என் போராட்டம் தொடங்கும். தேங்க்யூ. அனைவருக்கும் காலை வணக்கம். என் பெயர் தனுஸ்ரீ. நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். இப்பொழுது நான் இந்திரா பிரியதர்ஷினி காந்தியை பற்றி கூறப் போகிறேன். நான் தான் இந்திரா பிரியதர்ஷினி காந்தி. நான் இந்தியாவின் முதல் பெண் பிரதம பதவியை ஏற்றேன். வணக்கம். நான் தான் பசுமன் ஓ முத்துராமலிங்க தேவர். நான் பசுமன் கிராமத்தில் 1908ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 30ஆம் நாள் உக்கிரபாண்டிய தேவருக்கும் இந்திராணி அம்மையாருக்கும் ஒரே மகனாக பிறந்தேன். தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள். நான் தான் நேதாஜியின் INA படைக்கு ஆள்கள் அனுப்பினேன். நன்றி, வணக்கம். ஜெயின். ஆங்கிலேய எதிர்த்து போரிட்ட முதல் பெண் பேரரசி வீரமங்கை வேலுநாச்சியார். ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் ஒரே மகளாக பிறந்தேன். நான் தாய்மொழியாகிய தமிழை மட்டும் கற்காமல் பிற மொழியாகிய ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது இதுபோல் பல சிறப்பாக கற்றுக்கொண்டேன். சிலம்பம், குதிரையேற்றம், பல வீர விளையாட்டையும் சிறப்பாக கற்றுக்கொண்டேன். 1746ஆம் ஆண்டு சிவகங்கை ஆண்ட முத்து வருடநாதரை திருமணம் செய்து பல வீர செயல்களில் ஈடுபட்டு ஆங்கிலேயரிலிருந்து நம் நாட்டை கைப்பற்றினேன். நன்றி, வணக்கம். ஜெயின். அனைவருக்கும் வணக்கம். நான் தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். நான் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடிய போர் வீரர். என்னை நேதாஜி என்று மக்கள் என்னை அழைப்பார்கள். இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்காக உயிரை இழந்தேன். என்னை போன்று நீங்களும் தைரியமாகவும் வீரமாகவும் இருக்க வேண்டும். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் செபோஜெஸ்ரீ. 4ஆம் வகுப்பு E பிரிவு. செந்தமிழ் மகுடம் சூடிய எனது அன்னை தமிழை வணங்கி அவையோர் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணல் வழியில் நடந்திட்டார், விடுதலை போராட்டத்தில் கலந்திட்டார். அடிமேல் அடி விழுந்தாலும் கையில் பிடித்திருந்த கொடியை கீழே விடவில்லை. ஆம், நான் இப்பொழுது கூறப்போவது விடுதலை போராட்ட தியாகி திருப்பூர் குமரன் அவர்களை பற்றி. திருப்பூர் குமரன் ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி 1904ஆம் ஆண்டு நாச்சி முத்து மற்றும் கருப்பாயி தம்பதிகளுக்கு மகனாக பிறந்தார். இவரது இயற்பெயர் குமாரசாமி. மேலும் இளம் வயதிலேயே நாட்டுப்பற்று மிக்கவராக திகழ்ந்தார். மேலும் பல அறப்போராட்டங்களில் கலந்து கொண்டார். 1932ஆம் ஆண்டு திருப்பூர் குமரன் கையில் கொடியை பிடித்துக் கொண்டு வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்ற கோஷம் முழங்க அணிவகுத்து சென்றார். ஆங்கிலேயர்கள் அடித்த தடியடியால் மண்டை பிளந்து ரத்தம் சிந்திய போதிலும் வந்தே மாதரம் என்று கையில் பிடித்திருந்த கொடியை கீழே விடவில்லை. ஆகையால் இவருக்கு கொடிகாத்த குமரன் என்ற பெயர் வந்தது. தேசத்தின் மானம் காக்க சுவாசத்தை தியாகம் செய்த தியாக செம்மனை என்றென்றும் போற்றி கொண்டாடுவோம். ஜெய்ஹிந்த். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். எங்கும் சுதந்திரம் என்பதை பேச்சு, நாம் எல்லாரும் சமம் என்பதை உறுதியாச்சு. என் பெயர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். நான் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரத்தில் பிறந்தேன். எட்டயபுரத்தில் டிசம்பர் 11ஆம் தேதி 1882ஆம் ஆண்டு பிறந்தேன். என் தந்தை பெயர் குமாரசாமி. என் தாய் பேர் லக்ஷ்மி அம்மாள். நான் நம் நாட்டு சுதந்திரத்துக்காகவும் பெண் விடுதலைக்காகவும் போராடினேன். நன்றி, வணக்கம். வணக்கம். சுபாஷ் சந்திர போஸ். நேதாஜி தலைவர் என்று இந்திய மக்கள் அழைக்கப்படும் சுபாஷ் சந்திர போஸ்.
என் தந்தை பேர் ஜானகிநாத் போஸ். என் தாய் பேர் மவித்ரா தேவி. நான் பிறந்த வருடம் ஜனவரி 23, 1807. அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் சுபாஷ் சந்திர போஸ். நான் 1897 ஆண்டு ஜனவரி மாதம் 23 இந்தியாவின் ஒரிசா என்ற மாநிலத்தில் உள்ள கட்டாக் என்ற இடத்தில் பிறந்தேன். எனது தந்தை ஜானகிநாத் போஸ் மற்றும் தாயார் பிரபாவதி ஆவார். இந்திய மக்களால் நேதாஜி என்று அன்புடன் என்னை அழைக்கப்பட்டேன். நன்றி. Namaste to all. My name is Mitran. அன்னை தமிழுக்கு என் முதல் வணக்கம். அவையோர் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இதிலும் மேலான தேசிய கொடியை உயர்த்தி பிடித்த கொடிக்காத்த குமரனை பற்றி தான் பேச வந்துள்ளேன். இன்று நாம் அனைவரும் சுதந்திர காற்றை சுவாசிக்க எண்ணற்ற தலைவர்களில் ஒருவர் நம் கொடிக்காத்த குமரன். இவர் 1904 ஆண்டு அக்டோபர் திங்கள் 4ஆம் நாள் ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் பிறந்தார். இவரது இயற்பெயர் குமாரசாமி. சிறு வயதிலிருந்தே நாட்டுப்பற்று மிக்கவராக திகழ்ந்த குமரன் காந்தியடிகள் அறிவித்த அனைத்து அறப்போராட்டங்களிலும் கலந்து கொண்டார். 1932 ஆண்டு நடைபெற்ற அறப்போராட்டத்தில் கலந்து கொண்ட குமரன் காவல்துறையால் கடுமையாக தாக்கப்பட்டு மயங்கி விழுந்த நிலையிலும் தன் கையில் இருந்த கொடியை விட்டாமல் உயர்த்தி பிடித்திருந்தார். எனவே அன்று முதல் அவரை கொடிகாத்த குமரன் என்று அழைக்கப்படுகிறார். நம் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட அனைத்து வீரர்களின் வாழ்க்கையும் அறிவோம். அவர் தம் தியாகத்தை என்றென்னும் கொண்டாடுவோம். வந்தே மாதரம், வந்தே மாதரம். நான் தான் காந்தி. நான் உங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்ல போகிறேன். மகிழ்ச்சி என்பது என்னன்னு தெரியுமா? நீங்கள் நினைப்பது, நீங்கள் பேசுவது, நீங்கள் செய்வது, இதுதான் மகிழ்ச்சி. உங்களை கண்டுபிடிப்பதில் சிறந்த வழி எது தெரியுமா? மற்றவர்கள் சேவை செய்வதில் உங்களை இழைப்பது. வாழ்மையே வெல்லும். வாழ்க பாரதம். அனைவருக்கும் வணக்கம். நான் தான் ஜவஹர்லால் நேரு. நான் இந்தியாவின் சுதந்திரத்திற்கு போராடினேன். நான் தான் இந்தியாவின் முதல் பிரதமர். எனக்கு ரோஜாக்களும் குழந்தைகளும் மிகவும் பிடிக்கும். குழந்தைகளே, என்ன சொல்கிறாய் என்பது முக்கியமல்ல, என்ன செய்கிறாய் என்பதுதான் முக்கியம். இன்றைய குழந்தைகள் நாளைய குடிமக்கள். ஆகவே அவர்களின் நடத்தையை சீரமைப்பது சமுதாயம் மற்றும் நாட்டின் முதல் கடமையாகும். உலக வரலாற்றை படிப்பதை விட உலகில் வரலாற்றை படைப்பதே இனிமை. ஜெய்ஹிந்த். அனைவருக்கும் வணக்கம். நான் தான் கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரம் பிள்ளை பேசுகிறேன். நான் செப்டம்பர் 5, 1972 உலகநாத பிள்ளைக்கும் பரமாய அம்மைக்கும் மகனாக பிறந்தேன். நான் என் தந்தையை போலவே நானும் வழக்கறிஞராக ஆனேன். சுதந்திர போராட்ட வீரர் பாலகங்காதர திலகரின் கொள்கையால் ஈர்க்கப்பட்டு அவரின் சீடரானேன். முதலாக ஆங்கிலேயரின் எதிராக தூத்துக்குடிக்கும் இலங்கைக்கும் இடையே சுதேசி கப்பல் கம்பெனி நிறுவி போக்குவரத்து தொடங்கினேன். செக்கிழுத்த செம்மலுமே நானே, கப்பலோட்டிய தமிழனுமே நானே. நான் மறைந்தாலும் இன்றும் என் புகழ் தூத்துக்குடியில் துறைமுகமாக நிமிர்ந்து நிற்கிறது. அனைவருக்கும் வணக்கம். நமஸ்தே. என் பெயர் ஹர்ஷிவ். நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். அமுதே தமிழே, அழகிய மொழியே, அன்னை தமிழே, என் தாய்மொழி தமிழை வணங்கி அனைவருக்கும் என் வணக்கங்கள். இந்திய விடுதலை போராட்டத்தில் நினைவுக்கு வருபவர் பகத்சிங். ஆம், நான் தான் பகத்சிங்.
கவலையை நினைத்து கண்ணீர் சிந்துவதை விட லட்சியத்தை நினைத்து ரத்தம் சிந்துவது மேல். நான் பஞ்சாப் மாநிலத்தில் பங்கா என்ற ஊரில் பிறந்துள்ளேன். நான் சீக்கிய குடும்பத்தின் சார்ந்தவன். எனக்கு 5 மொழிகள் பேசும் திறன் உள்ளது. நான் சிறு வயதில் நாட்டுக்காக போராட்டம் அர்ப்பணித்தேன். 13 வயதில் மகாத்மா காந்தியிடம் கொள்கையில் ஈடுபட்டு சேர்ந்தேன். நான் உங்களால் எனது உயிரை மட்டும்தான் கொல்ல முடியும், எனது கருத்துக்களை அல்ல. உங்களால் எனது உடலை மட்டும்தான் சிதைக்க முடியும், எனது ஆத்மாவை அல்ல. நன்றி, வணக்கம்.